ரைட், அடுத்த வினா வந்து இது 2018 OL ஃபைனல் எக்ஸாம்ன்ற இந்த அழகின்ற தொகுப்பை பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் 6வது வினாவாக பார்ட் 1 வந்திருக்கு. பின்வரும் தர்க்க சுற்றை கருதுக. இங்கு பார்த்தீர்கள் என்றால் 5 உள்ளீடுகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. ABCDE என 5 உள்ளீடுகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. பின்வருவனவற்றில் எது மேற்குறித்த சுற்றுக்கு சமவெலுவானது? அவை சமவெலுவான சுற்றை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இந்த எக்ஸ் அதாவது வெளியீட்டினுடைய கோவையை கண்டுபிடிக்க வேண்டும். இன்னொரு விஷயம் ஒன்று நாங்கள் கருத்தில் கொள்ள முடியும். இங்கே பார்த்தீங்கள் என்று சொன்னால் 2 O கேட்ஸ் இருக்குது, 2 N கேட் இருக்குது, ஒரு நொட் கேட் இருக்குது. ரைட், உங்களுக்கு தெரிய வேணும் 2 O கேட் இருக்குன்னு சொன்னால் 2 ப்ளஸ் அடையாளம் வந்திருக்க வேணும் இந்த ஆன்சரில். அதே போல் 2 N கேட் இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு 2 புள்ளிகள் இடப்பட்ட பெறுமதி இங்கு வர வேணும் அவுட்புட்டில். இப்போ MCQ கொஷனில் ஷார்ட்கட்டில் நாங்கள் ரிமூவ் பண்ணக்கூடிய ஆன்சர்ஸ் இதில் என்னென்னு பார்த்தோம் என்று சொன்னால் இதில் 2 ப்ளஸ் வர வேணும் என்று சொன்னால் ஆகவே இதில் 2 ப்ளஸ் வந்திருக்குது, இதிலையும் 2 ப்ளஸ், இதிலையும் 2 ப்ளஸ், இதில் 3 ப்ளஸ். ஆகவே இந்த 4வது விடையை நாங்கள் ரிமூவ் பண்ணி கொள்ள முடியும். ரைட், இப்போ 2 புள்ளிகள் தான் பெற வேணும். ஏனென்று சொன்னால் 2 N கேட் காணப்படுவதனால் என்று பார்த்தோம் என்று சொன்னால் இதில் 2 உள்ளது, அதே போல் இதிலையும் 2 உள்ளது, இதிலையும் 2 புள்ளிகள்லாம் இருக்குது. ஆகவே அதை வைத்துக்கொண்டு நாங்கள் தீர்மானிக்க முடியாது, ஒரு ஆன்சரை தான் ரிமூவ் பண்ணக்கூடியதாக இருந்தது. இப்போ சிலதில் நாங்கள் செய்து கொண்டு போய்க்க குயிக்காக 2க்கு மேற்பட்ட ஆன்சர்ஸை நாங்கள் ரிமூவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதில் இருந்து குயிக்காக நேரத்தை மிச்சப்படுத்தி நாங்கள் அந்த சரியான விடையை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களும் பெறலாம். அதற்காக தான் இந்த ஷார்ட்டான மெத்தட்டை சொன்னேன் நான். ரைட், அதிலேருந்து ஒரு ஆன்சரை நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம். ரைட், இப்போது நாங்கள் இந்த வெளியீட்டை நோக்கி செல்லலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இது ஒரு O கேட் என்றபடியே A + B. அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் இது A + B × C ஆக அமையும். இதில் பார்த்தோம்னு சொன்னால் A + B × C × D. இந்த டியும் N படலையின் மூலம் தொடுக்கப்படுவதனால். ரைட், இப்போ இதில் பார்த்தோம்னால் இங்கே இருக்குது என்றால் இதில் E பாராக இருக்குது. இப்போ E பார்ன்னு சொன்னால் இங்கே நாங்கள் எக்ஸினுடைய பெறுமதியை பார்த்தோமானால் A + B × C × D + E பார் என்ற பெறுமதியை தான் எடுத்துக்கொள்ளும். ஆகவே இங்கு சரியான விடையாக 2வது விடை காணப்படுகின்றது. இந்த எக்ஸிற்கு சமவெலுவான பெறுமதியாக இது அமைகின்றது. ரைட், அடுத்த வினாவை பார்த்தோமானால் பின்வரும் எத்தர்க்க சுற்றுகளின் மூலம் தரப்பட்டுள்ள உள்ளீடுகளிற்கு ஒரே வெளியீடு அவுட்புட் தரப்படுகின்றது. இதில் 3 தர்க்க சுற்றுகள் தரப்பட்டுள்ளன. இந்த 3ற்கு முறைய வெளியீடுகளை கண்டுபிடித்து நாங்கள் ஒரே மாதிரி இருக்கிறத ஆன்சராக குறிப்பிட வேண்டும். ரைட், இப்போ நாங்கள் ஒவ்வொரு சுற்றுகளாக பார்க்கலாம். இப்போ முதலாவது சுற்றை பார்த்தோமானால் அதற்குரிய வெளியீடு இங்கு AB ஆகியன உள்ளீடுகளாக கொள்ளப்படுகின்றது. ஆகவே இங்கு B இது வந்து N கேட் என்றபடியாக A × B என்பது இதில் வரப்போகுது. இப்போ நாங்கள் இது 2ஐயும் சேர்த்து இதில் N கேட்டில் குறிப்பிடுகிறோம். ஆகவே A × B × B என்ற பெறுமதி வரப்போகுது. ரைட், இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து ஒரு O கேட்டாக இருக்குது. இதில் வந்து A + A × B என்ற அமைப்பு தான் வருது. அது எப்படி வருகின்றதுன்னு பார்ப்போம். இதில் பார்த்தோம்னு சொன்னால் A × B × B என்று போட்ட நாங்கள் அதை நாங்கள் A × B என்று போடலாம். ஏனென்று சொன்னால் B × B வந்து Bக்கு சமன். இப்போ உதாரணமாக ஒரு பெறுமதி மூலம் பார்த்தோம்னு சொன்னால் 1 × 1 அதாவது 1 ஆகியன N படலையின் மூலம் N கேட்டின் மூலம் தொடுக்கும் போது எங்களுக்கு வெறு விளைவு 1 அமைகின்றது. அதே போல தான் B × B என்றால் அதற்குரிய வெறு விளைவு எங்களுக்கு B ஆக அமைகின்றது. ரைட், ஆகவே அதன் பெறுமதி வெறு விளைவு ஃபைனலாக எங்களுக்கு A + A × B என்பது இங்கே அவுட்புட்டாக வருது. ரைட், அடுத்ததாக 2வது அமைப்பை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே A, அடுத்தது இதில் A இதில் B என்று சொன்னால் எங்களுக்கு இங்கே A × B என்பது வருது. இதில் நேரடியாகவே விடை வருது A × B + A என்பது விடையாக எங்களுக்கு கிடைக்கிறது. ரைட், 3வது படத்தை பார்த்தோம்னு சொன்னால் இங்கு AB என்பன உள்ளீடுகள். இதில் இது ஒரு O கேட், இது ஒரு N கேட்.
ஆகவே ஓ கேட்டபடியாக ஏ ப்ளஸ் பி ஆக வருது. இதில் ஏ வருது. ஆகவே இந்த என் கேட்டபடியால் ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் பி என்று வரும். இதில் ப்ராக்கெட் கட்டாயம் போட வேணும். இந்த ஏ வந்து இந்த முழுமையான ஏ ப்ளஸ் பிக்கு தான் பொதுவாக வருகின்றது. இன்ட்டு அந்த என் கேட்டில் இணைகின்றது. இப்போ நீங்கள் இந்த ப்ராக்கெட் போடாட்டி ஏ இன்ட்டு ஏ என்ற ஒரு மீனிங்கில் வந்துடும். அது பிழையான கருத்து. அதை ப்ராக்கெட் கட்டாயம் போட வேணும். ஆகவே இந்த அமைப்பில் பார்த்தோம்னு சொன்னால் ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் ஏ இன்ட்டு பி என்ற ஒரு அவுட்புட்டை பெறலாம். ஏ இன்ட்டு ஏ இது ஒரு பெருக்கல் மாதிரி தானே என் கேட்டில். ஆகவே ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் ஏ இன்ட்டு பி ஆக கொள்ளப்படுகின்றது. இப்போ ஏ இன்ட்டு ஏ நாங்கள் முதல் பி இன்ட்டு பிக்கு பார்த்த நாங்கள் ஈக்குவல் டு பி என்று அதே போலத்தான் ஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஏ ஆக கொள்ளப்படுகின்றது. அதன்படி இது அவுட்புட்டும் ஏ ப்ளஸ் ஏ இன்ட்டு பி ஆக அமைகின்றது. ஆகவே இதற்குரிய விடை வந்து எங்களுக்கு இந்த 1 2 3 இந்த 3 விடைகளும் சமனாக அமைவதனால் இதற்கு 4வது விடை தான் சரியான விடையாக அமைகின்றது. இது ஒரு அடுத்த வினா. வலுவளங்கள் ஆளி தொழிற்படும் போது, அதாவது ஓன் நிலையில் இருக்கேக, அதே வேளை வெப்பநிலை ஒரு உயர் பெருமானத்தில் இருக்கும்போது ஒரு சீலிங் விசிறி தொழிற்படுவதற்காக உருவாக்கப்பட்ட பின்வரும் எளிதாக்கிய தர்க்க சுற்றை கருதுக. PQ ஆகியவற்றிற்கு உரிய இரு தர்க்கப்படலைகளையும் எழுதுக என கேட்கப்பட்டுள்ளது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆளி ஓனிலை இருக்க வேணும். அதே நேரம் இந்த வெப்பநிலை சென்சர், இந்த டெம்பரேச்சர் சென்சர் வந்து இங்கே உயர்வாக இருக்க வேண்டும் என கூறப்படுகின்றது. ஆகவே உங்களுக்கு இதில் வந்து நோட்ரிகேட் வரப்போது இன்னொரு நீங்கள் யோசிக்காமலே நோட்ரிகேட் வருமென்று தீர்மானிக்கலாம். என்னென்னு சொன்னால் இது ஒரு தனி இன்புட்டாக வருது. தனி இன்புட் வந்தால் நோட்ரிகேட் வரும். அதை விட இதுக்கு பொருத்தமான ஒரு அமைப்பு வந்து நோட்ரிகேட்டாக இருக்குது. சொன்னால் இங்கு 1 என்ற பெறுமதி வரப்போது 1 1ஆக அமைய வேண்டும். ஆகவே தான் இந்த சீலிங் விசிறி வேலை செய்யும் 1ஆக அமையும். பி என்ற இடத்துல வர வேண்டிய கேட் வந்து என் கேட்டாக இருக்கும், என் படலை. ஆகவே இதில் உயராக இருக்கும் என்று சொன்னால் 0. இந்த 0 நொட்படலையின் மூலம் 1 ஆக காணப்படும். இங்கு 1 இங்கு ஆளியானது ஓன் நிலையில் இருக்கும். ஆகவே 1 1 இங்கு சீலிங் விசிறியானது ஓன் பண்ணப்பட்டு தொழிற்படும் நிலையாக இங்கு அமைகின்றது. பி என்றதுக்கு என் கேட்டும் கியூ என்றதுக்கு நொட் கேட்டும் விடையாக அமையும். அடுத்த இன்னொரு வினாவை பார்த்தீர்களாயின் ஒரு செலவை பொறியின் பின்வரும் எளிதாக்கிய சுற்றை கருதுக. இங்கு பார்த்தீர்கள் என்றால் ஒரு செலவை இயந்திரம் ஒன்றுடைய அமைப்பு அது எப்படி வேலை செய்கிறது என காட்டப்பட்டுள்ளது. இப்போ வலு வளங்கள் ஆளி வந்து ஓன் நிலையில் இருக்க வேணும். அதே நேரம் கதவு புலனி, அதாவது இந்த டோர் சென்சர் வந்து மூடப்பட்டிருக்க வேணும். நீர்மட்ட புலனி, அதாவது ஒரு வாட்டர் லெவல் வந்து நிரம்பியுள்ளது 1 என்ற பெறுமதியான் வர வேணும். ஏனென்று சொன்னால் இங்கு என் கேட்ஸ் தான் 2 குறிப்பிடப்பட்டுள்ளது. அவை 2 1 1ஆக இருந்தால் தான் இங்கு 1 என்ற பெறுமதி வரும். இங்கு வலுவளங்கள் ஆளி வந்து சுவிட்ச் போடப்பட்டிருக்க வேணும். அவை 1 1 என்று சொன்னால் இந்த செலவை பொறி தொழிற்படுகின்றது என்றால் 1 என்ற அவுட்புட்டை எடுக்க வேணும். இப்போ இந்த அமைப்புக்கு உரிய இந்த தர்க்க சுற்றுக்கு சமவெலுவான மெய்நிலை அட்டவணையை குறிப்பிட சொல்லி கேட்கப்பட்டுள்ளது. இப்போ நீங்கள் இதில் கருத வேண்டியது இங்கே அனைத்து உள்ளீடுகளும் என் கேட்டில் 1 1 1 ஆக அமைதல் வேண்டும். ஆகவே அப்படியான சந்தர்ப்பம் என பார்க்கும்போது இங்கு இந்த இறுதி சந்தர்ப்பம் மாத்திரமே 1 1 1 என்ற நிலைமை காணப்படுகின்றது. ஏனைய அனைத்து சந்தர்ப்பங்களும் 0ஆக அமைகின்றது. இப்போ இதனுடைய உண்மை அட்டவணை இவ்வாறுதான் அமையும். அடுத்ததாக GCE O லெவல் 2017 ஆண்டுக்குரிய வினாவை பார்த்தோமானால் பின்வரும் மெய்நிலை அட்டவணையில் எது கீழே தரப்பட்டுள்ள தர்க்க சுற்றுக்கு சமவெலுவானது என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. இங்கு ஏ என்ற பெறுமதி இங்கு A பார் அல்லது A டேஷ் டேஷ் என்றும் போடலாம், பார் என்றும் போடலாம். ஆகவே இது A என்றால் இங்கு A டேஷ் அல்லது A பார், இங்கு B என்பது உள்ளீடு அமைகின்றது. ஆகவே இதில் வர வேண்டியது வந்து இந்த நொட் கேட்டுக்கு முன்னுக்கு வர வேண்டியது இது வந்து ஒரு ஓ படலை, ஓ கேட்டாக இருக்குது. ஆகவே A பார் ப்ளஸ் B ஆக அமைகின்றது. இங்கால A பார் ப்ளஸ் B முழுவதின் பாராக அமையும், அல்லது பிரேக்கெட் போட்டு முழுவதின் டேஷாக நீங்கள் குறிப்பிடலாம். ஆகவே இதற்குரிய ட்ரூத் டேபிளை பார்த்தோம் என்று சொன்னால் AB A பார் ப்ளஸ் B, இங்கே A பார் ப்ளஸ் B முழுவதின் பார் என்ற அமைப்புக்குரிய உண்மை அட்டவணை இவ்வாறு தான் அமையும். அப்போ இதற்கு ஒத்ததாக இருக்கிற ஆன்சர் வந்து 2வது விடை 8வது வினாவாக வந்திருக்குது. தரப்பட்டுள்ள தர்க்க சுற்றுடன் தொடர்புடைய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. இப்போ 3 சந்தர்ப்பங்கள் போடப்பட்டுள்ளது. ABC என்று PQ ஆகியவற்றிற்கு
பெறுமதிகள் தரப்பட்டுள்ளன. அதை நாங்கள் இதில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ முதலாவது சந்தர்ப்பத்தை போடுவோம். Pக்கு 1 Qக்கு 1 ஆக இருக்கும்போது மறு விளைவு 1 என குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 நாட் கேட் போடப்பட்டுள்ளது. அதே நேரம் இதில் ஒரு ஓ கேட் போடப்பட்டுள்ளது. இதில் பார்த்தோம்னால் இங்கே இப்போ முதலாவது சந்தர்ப்பத்தை பார்த்தோம்னால் அதுதான் ப்ளூ கலரால் குறிப்பிடப்பட்டுள்ளது. P வந்து 1 ஆக இருந்தால் நாட் கேட்டுக்கு இங்கால வந்து 0ஆக மாறும். இங்கே Q1 என்றால் இங்கே 0, இங்கே ஓ கேட் இருக்குது. ஆகவே 0 என்றால் இங்கே அவுட்புட் வந்து 0ஆக அமைகின்றது. ரைட். ஆகவே முதலாவது விடை பிழை. அவே பிழை என்று சொன்னால் இதில் முதலாவது விடையையும் 4வது விடையையும் நாங்கள் ரிமூவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். என்றாலும் இந்த 3ம் பார்க்க வேண்டிய நிலைதான் வரும். அடுத்ததாக B என்ற சந்தர்ப்பத்தை நாங்கள் இதில் அப்ளை பண்ணி பார்ப்போம். இங்கே Pக்கு 0 Qவுக்கு 0 தரப்பட்டுள்ளது. மறு விளைவு 0 என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் Pக்கு 0 என்றால் இங்கே 1, இங்கே 0 என்றால் இங்கே 1. ஆகவே 1 1 ஓப்படலையில் இங்கே 1ஆக வருகின்றது. ஆகவே அதுவும் பிழை. ஆகவே B என்பதும் பிழையாக கொள்ளப்படுகிறது. ஆகவே ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு விளங்குகின்றது 1 4 2 ஆகிய விடைகள் பிழையாக அமைவதனால் 3வது விடை தான் இங்கு சரியான விடையாக அமையப் போகின்றது. நாங்கள் அதையும் ஒருக்கா அப்ளை பண்ணி பார்க்கலாம். C நிலையை பார்த்தோமானால் P என்ற பெறுமதி 0 ஆகவும் Q என்ற பெறுமதி 1 ஆகவும் இருக்கும்போது வேறு விளைவு 1 என குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கு 0 இங்கு 1 ஆக வருகின்றது. நொற்றுப்படலை மூலம் இங்கு 1 ஆனது 0ஆக வருகின்றது. ரெட் கலரால் போடப்பட்டுள்ளதை பாருங்கோ. ரைட். அதற்குரிய அவுட்புட் வந்து 1 0 என்றபடியால் இங்கே 1 என்ற அவுட்புட் வருது. 3வது விடை சரியான விடையாக அமைகின்றது. அடுத்த வினாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே தரப்பட்டுள்ள தர்க்க சுற்றுக்கும் மெய் அட்டவணையை வரைக. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஏபி இன்புட்ஸ் ஓப்படலை, அதில் A+B, இங்கே ஏபி ஆகியன ஓப்படலை A+B. இதில் ஒரு என் கேட் காணப்படுகிறது. ஆகவே இங்கு 2 ஓப்படலைகளும் என் படலை மூலம் தொடுக்கப்படுகின்றது. இதில் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நொற்படலை காணப்படுகின்றது. ஆகவே இதற்கு ஒரு பார் ஒன்று காணப்படுகின்றது. இந்த அமைப்புக்கு அப்படியே ஒரு பார் ஒன்று போடப்படுகின்றது. இதற்குரிய மெய் அட்டவணையை பார்த்தோமானால் இவ்வாறு தான் வரும். இப்போ நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போன்று இங்கு உள்ளீடுகள் ஏபி ஆகியன. A+B என்று சொன்னால் இங்கு ஓப்படலை கருதப்படுகின்றது. ஆகவே ஓகேட்டுக்குரிய சந்தர்ப்பம் வந்து 2 உள்ளீடுகள், அதாவது ஓப்படலையில் உள்ள 2 உள்ளீடுகளும் 0 0ஆக இருக்கும் சந்தர்ப்பத்தில் மாத்திரம்தான் 0ஆக அமையும். ஏனைய சந்தர்ப்பங்கள் யாவற்றிலும் 1 1 1 என்ற பெறுமதியை தான் எடுக்கும். ரைட். அடுத்ததாக A+B × A+B என்பதனால் இந்த A+B வந்து என் படலையின் மூலம் தொடுக்கப்படுகின்றது. இதில் 0 × 0 என்று பார்த்தால் 0, 1 × 1 1, 1 × 1 1, 1 × 1 1 ஆக அமைகின்றது. அடுத்ததாக இதே என்படலை மூலம் இணைக்கப்பட்ட இந்த அமைப்புக்கு பார் போடப்படுகின்றது. ஆகவே நொட் படலை இதனுடன் இணைக்கப்படுகின்றது. அதன் மூலம் பார்த்தோம்னால் இதற்கு எதிரான ஒரு வேறு விளைவு எங்களுக்கு தரும். இங்கே 0 என்றால் இங்கே 1 ஆக வரும். இங்கே 1 என்று சொன்னால் இங்கு வெளியீடு 0ஆக அமையும். ரைட். அடுத்த வினாவை பார்த்தோமானால் ஒரு கட்டடத்தின் முகப்பு கதவுக்கு வெளியே இயக்க புலனி, அதாவது மோஷன் சென்சர், ஒளிப்புலனியையும் லைட் சென்சரையும் கொண்ட ஒரு பளிச்சீட்டு விளக்கு ஃப்ளாஷ் லைட் பொருத்தப்பட்டுள்ளது. அது இருட்டாக இருக்கும் போதும் வெளியிலிருந்து ஒருவர் கதவை அணுகும் போதும் தென்னியக்கமாக ஒளிரும், ஓனாக வரும். இப்போ ஒருவர் கதவுக்கு அருகில் வந்தவுடன் மோஷன் சென்சரானது ஆஃபில் இருந்து ஓனாக திரும்புகின்றது. அதே போல் லைட் சென்சரானது ஓனாகவும் இருட்டாக இருக்கும்போது ஆஃபாகவும் இருக்கின்றது. இப்போ இந்த நிகழ்ச்சி தொடர்பான சுற்றின் பிளாக் டயக்ராம் இங்கு காட்டப்பட்டுள்ளது. ஒளி புலனி மற்றும் இயக்க புலனி இந்த 2 சென்சர்ஸும் இங்கு கேட்ஸ் மூலம் தொடுக்கப்பட்டுள்ளது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று ஒரு சிங்கிள் இன்புட்டாக வரும்போது அதில் வந்து அப்பவும் நாட் கேட் தான் வரும். வேறு கேட்ஸ் வாரத்துக்கு சந்தர்ப்பம் இல்லை. என் கேட்டோ அல்லது ஓ கேட்டோ வரணும் என்றால் குறைந்தது 2 உள்ளீடுகள் அமைதல் வேண்டும். இங்கு ஒரு உள்ளீடு மட்டும் அமைவதனால் P என்பது கட்டாயமாக இங்கு நாட் கேட்டாக காணப்படுதல் வேண்டும். இப்போ இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனையின் படி இதில் பார்த்தோம்னு சொன்னால் P என்பது நாட் கேட்டாகவும் Q என்பது ஓ கேட்டாகவும் அமையும். ரைட். அடுத்ததாக 2016ஆம் ஆண்டிற்குரிய ஃபைனல் எக்ஸாம் இந்த பாடத்துக்குரிய தொகுப்பை பார்த்தோமானால்
6வது வினாவாக ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்திருக்குது. பின்வரும் தர்க்க சுற்று வரிப்படத்தை கருதுக. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ் ஒய் ஆகியன 2 இன்புட்ஸ். இதில் ஓப்படலை காணப்படுகின்றது. இதில் ஒரு நாட் கேட் இருக்குது. Z என்பது வெளியீடாக கொள்ளப்படுகின்றது. பின்வருவனவற்றில் எது மேற்குறித்த தர்க்க சுற்றுக்கு சமவெலுவானது? இதுதான் இதற்குரிய வினா. இதில் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் முதல்ல இதற்குரிய கோவையை கண்டறிய வேணும். இது ஒரு ஓப்படலை ஓகேட் என்றபடியினால் இதில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்பது வரும். இதில் நாட் கேட்டுக்கு இஞ்சால உங்களுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் முழுவதின் பாராக அமையும். ஆகவே அதற்கு ஒத்ததாக இருக்கிற அமைப்பை பார்த்தோமானால் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிந்திருக்கும். இது ஒரு ஓப்படலை, இது ஒரு நொற்படலை. ஆகவே இது ஒரு நோற்படலையை குறிப்பிடும் ஒரு அமைப்பு. இப்போ நோற்படலையை குறிப்பிடும் அமைப்பை பார்த்தோமானால் இதில் இந்த 2வது விடை இதற்கு அமைவாக இருக்கும். அடுத்த 7வது வினா, பின்வரும் தர்க்க சுற்றுகளில் எது தரப்பட்டுள்ள மெய் அட்டவணையை வகை குறிக்கின்றது? இங்கு மெய் அட்டவணையில் AB என்பன உள்ளீடுகள், C என்பது வெளியீடு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கடைசி நிலை மாத்திரம் 0 என்பது பெறப்பட்டுள்ளது. இப்போ நீங்கள் படித்த என் கேட், ஓ கேட், நோர் கேட், நேண்ட் கேட் இந்த 4ஐயும் யோசித்து பார்த்தால் தெரியும். இதில் கடைசி சந்தர்ப்பம் 1 ஆக இருக்க மாத்திரம் 0 வந்திருக்குது. நாங்கள் ஏற்கனவே படித்த நாங்கள் என் படலைக்கு தான் 1 வரும்போது வெளியீடு அதற்கு மட்டும் 1ஆக வரும். ஏனைய சந்தர்ப்பங்கள் 0ஆக வரும் என்று படித்த நாங்கள். அதற்கு எதிரான ஒரு அவுட்புட்டை இங்கு தருது இந்த மெய்யாட்டவனை. ஆகவே என் படலைக்கு எதிரான இயல்பண்டைகளை நாட் எண்ட் என்பதுதான் இதற்குரிய விடையாக வரும். இது ஒரு நேன் கேட்டுக்குரிய மெய் அட்டவணையாக காணப்படுகின்றது. ஆகவே நேன் கேட்டுக்குரிய மெய் அட்டவணைக்குரிய அமைப்பை நாங்கள் பார்த்தோமானால் இது என் கேட்டுக்குரியது முதலாவது. 2வது பார்த்தோம்னால் இது என் கேட், இது நாட் கேட். ஆகவே இது நேண்ட் கேட்டுக்குரிய அமைப்பாக இருக்குது. 3வது இதில் நோர் கேட் முதலாவதாக வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து நாட் கேட் காணப்படுது. ஆகவே நோர் கேட்டும் நாட் கேட்டும் வரையக்க இது ஒரு ஓர் கேட்டுக்குரிய அமைப்பாக காணப்படுது. அடுத்த 4வது விடையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஓர் கேட் இருக்குது, இங்கால நாட் கேட் இருக்குது. இதுவும் அதே அமைப்பு. இந்த 3, 4 ஆகிய 2 விடைகளும் ஒரே மாதிரியான அமைப்பாக இருக்கின்றன. ஆனால் எங்களுக்கு சரியான விடை 2வது விடை தான் எங்களுக்கு சரியான விடையாக இருக்குது. இதனுடைய அமைப்புகளை நாங்கள் போடாமலே இலகுவாக கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் விளக்கத்துக்காக இதற்குரிய கோவைகள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக போட்டு காட்டப்பட்டுள்ளது. அடுத்த பகுதி 2ல் ஒரு கொஸ்டினை பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்வரும் தர்க்க சுற்று வரிப்படத்தை கருதுக. மேற்குறித்த தர்க்க சுற்றுக்குரிய பூலியன் கோவையை எடுத்துரைக்க. இதில் PQ என்று 2 இன்புட்ஸ் இருக்குது, உள்ளீடுகள் தரப்பட்டுள்ளன. இங்கு இது ஒரு ஓர் கேட்டாகவும், இது ஒரு நேண்ட் கேட்டாகவும், இது ஒரு எண்ட் கேட்டாகவும் காணப்படுது. அவை PQ உள்ளீடுகள் இங்கு ஓர் கேட்டின் மூலம் இதுண்ட வெறு விளைவாக P+Q ஆக அமைகின்றது. இங்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் PQ ஆகியன உள்ளீடுகள். நேன் கேட்டில் வந்தால் P×Q முழுவதின் பார் என்பது இங்கு வெளியீடாக வரும். இந்த P×Q முழுவதின் பார் அல்லது P×Q முழுவதின் டேஷ் என்பதும் P+Q ஆகிய 2ம் என் கேட்டின் மூலம் தொடுக்கப்படுகின்றது. அதன் வெறு விளைவு இந்த 2 அமைப்புகளும் ஒரு என் கேட்டின் மூலம் தொடுக்கப்பட்டுள்ளது. P+Q × P×Q பார் என்பது இங்கு விளைவாக கிடைக்கின்றது. ரைட். இந்த காணொளி தரம் 10 மற்றும் பொது சாதாரண தர மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த யூனிட் முழுமையாக விளங்கி இருக்கும் என நம்புகின்றேன். இதே யூனிட்டுக்கு மாடல் பேப்பரை கொண்ட ஒரு தொகுப்பும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி.